जय श्री राम, जय श्री राम. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் ரொம்ப 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 வருத்தமா இருக்கு. என்ன சந்தோஷம்னு பார்த்தோம்னா, இவ்வளவு ஆஸ்திகால் இருக்கக்கூடியதான இந்த ஒரு சபைக்கு இன்னைக்கு நாம வந்திருக்கோமே அப்படின்னு நினைக்கச்சே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாரையும் பார்க்கச்சே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. வெளியிலேயும் ரொம்ப சூடப்பா, கார்ல டிராவல் பண்ணச்சேவும் ரொம்ப சூடப்பா, கடைசியில லொகேஷனும் சூடப்பா, ஆனா இங்க வந்து ஆடியன்ஸ சூடப்பா. இந்த ஆடியன்ஸ இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டனே அப்படின்னு வருத்தமா இருக்கு. ஆனா அதுக்கு காரணம் நான் இல்ல, நீங்க யாரும் கூப்பிடல, நான் வரல, அவ்வளவுதான். எல்லாருமே என்ன சொல்லுவானா, அவர்னா ரொம்ப பிஸி சார், அவரை கூப்பிட்டா வரமாட்டார், இப்படி சொல்லியே நம்மள ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுடுறான் நிறைய பேர். ஆனா இந்த வருஷம் நம்ம அசோசியேஷன்ல இந்த மாதிரி ஒரு பிக்கெஸ்ட் ப்ரோக்ராம் நடக்க போறது, கட்டாயம் ஓசூருக்கு வரணும் அப்படின்னு சொன்னதுனால எனக்கே இந்த அகில உலக அளவில், ஏன்னா வெளிநாட்டுக்கு போய் பழக்கம் இல்லை, இந்தியாவில் எல்லா ஊருக்கும் போயாச்சு, ஆனாலும் ஓசூரை இப்படி கிராஸ் பண்ணி போகிறோம், கிராஸ் பண்ணி வரோம், பெங்களூர் போச்சே வரச்சேதான் பார்த்துருக்கோமே தவிர்த்து ஓசூருக்குள்ள நுழைஞ்சி பார்த்துடணுன்றதாக ஒரு தீர்மானம். அதனால இன்னைக்கு உள்ள வந்துட்டேன், நுழைஞ்சுட்டேன், உங்க எல்லாரையும் பார்த்துட்டேன். இங்கேயே என்னுடைய சகோதரர் இருக்கார், என்னுடைய பெரியம்மா பையன் மற்றும் என்னுடைய மாமா பையன், அவ ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கா. எத்தனையோ தடவை என்னை கூப்பிட்டுருக்கா. அப்படியே கார்ல போச்சே டாடா பை பை சொல்லிட்டு ரோட் ஷோ பண்ணியிருக்கேனே தவிர்த்து ஃபர்ஸ்ட் டைமா ரோட் ஷோலேருந்து நான் இப்பதான் உள்ளே வந்திருக்கேன். நான் அதுக்கு நம்ம அசோசியேஷனுக்கு நான் முதல்ல என்னுடையதான நன்றி வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அஃப்கோர்ஸ் எனக்கு சில ப்ரோக்ராம் இப்போ டாபிக்லாம் போட்டிருக்கான். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபேன் ஆஃப் பண்ணும், ஓவர் சவுண்ட், இந்த ஃபேன் வேணாம். இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குச்சே இந்த ஃபேன் வேண்டாம். அவ்வளோதான். இங்க இது ரொட்டீன் உபன்யாசம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறேன். இது ரொட்டீன் உபன்யாசம் இல்லை. ஆனால் இன்னைக்கு நமக்கு தேவைக்காக நாம் சில விஷயங்களை யோசிக்கிறதுக்கு, இஃப் இட் இஸ் பாசிபிள், நாம் அதை நம்முடைய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல வரேன். பட் தயவு செஞ்சு யாரும் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்கோ. தனிப்பட்ட ஒரு விமர்சனமாகவோ இல்லை தனிப்பட்ட ஒருத்தரை சுட்டி காட்டுவதற்காகவோ மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை இல்லை நீ பண்றது மொத்தம் தப்பு அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்காக நான் இங்க வரல. பட் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸை ரெக்டிஃபை பண்றதுக்கு ஒரு ரியலைசேஷன், உங்களுக்கெல்லாம் ஒரு ரியலைசேஷன் ஐடியா கொடுக்கறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேனே தவிர்த்து அதர்வைஸ் இதை நீங்க ஒரு பாசிட்டிவ் தாட் ப்ராசஸ்ல எடுத்துக்கணும்னு முதல்லயே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன். இப்பெல்லாம் டிஸ்க்ளைமர் போட்டா தான் நிறைய வேல்யூ இருக்கு. அப்பதான் எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான். எவ்வளவு ரிஸ்கா இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா டிஸ்க்ளைமர் ஓப்பனா இருக்கு. அதனால ஓகே சார், வி பிலீவ் ஆன் தட் அப்படின்றா. அதனால நான் முதல்ல டிஸ்க்ளைமரை கொடுத்துடுறேன். அதுக்கப்புறம் இப்ப நான் மேரா ஃபர்தரா பேச ஆரம்பிக்கிறேன். ஓகே, த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இங்க நடக்கிறது ஓசூர் பிராமின் கம்யூனிட்டி ஃபேமிலி கல்ச்சரல் மீட் 2026. ஓசூர் பிராமின் அசோசியேஷனுடையதான சமூக கலாச்சார பண்பாட்டினுடையதான ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. இங்க இருக்கிற அத்தனை பேரும் பிராமணர்கள் வந்து சேர்ந்திருக்கோம். எத்தனை பேர் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்திருக்கோம்? கை தூக்குறதுக்கு எத்தனை தயக்கம் தெரியுமோ இல்லையோ? இங்க இருக்கிற அசோசியேஷன்ல எத்தனை பேர் சந்தியா? கேமராமேன் தோடா ஃபோக்கஸ் கரோ. அதானே அர்த்தம். இங்க இருக்கிற பிராமின் அசோசியேஷன் இந்த மீட்டிங்க்கு பிராமணால் வந்திருக்கோம்னு சொன்னா அடிப்படையான தகுதி சந்தியாவந்தனம் செய்வது என்பதாக இருக்கும் பொழுது அந்த அடிப்படையான தகுதி இல்லாதவர்கள் அடிப்படை உறுப்பினராக இருந்தால் எந்த அடிப்படையில் அவர்கள் பிராமணர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள்?
இப்ப புரியுறதா ஏன் டிஸ்க்ளைமர் முதல்ல ஸ்ட்ராங்கா போட்டேன்னு? இது சிந்திக்க வேண்டிய விஷயம் சார். ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நீங்க இன்னைக்கு நம்முடையதான கர்மானுஷ்டானம் பிராமணன்றவன், இது முழுக்க முழுக்க பிராமண சமாஜம். இங்க முழுக்க முழுக்க பிராமண தத்துவத்தை பத்தி தான் பேசணும். இதை நான் நாளைக்கு யூடியூப்ல போட்டேன்னா 10 பேர் ட்ரோல் பண்ணுவான். ஐ டோன்ட் மைண்ட் இட். ஏன்னா நம்ம சமாஜத்துல நம்ம சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை பேசுறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். அதை தான் நான் பேச போறேன். எல்லாத்துக்கும் பயந்துட்டே இருந்திருந்தா என்ன பண்ண முடியும்? எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும். நாம தர்மத்திற்கு பயப்படணும். தர்மம் தவறி போயிடுத்துனா நாம அதை பார்த்து பயப்படணும். அக்கிரமங்கள் நடந்ததுன்னா அதை பார்த்து பயப்படணும். நம்முடைய தர்மத்தை பேசுறதுக்கோ நம்முடைய தர்மத்தை செயல்படுத்துறதுக்கோ நாம யாருக்கு பயப்படணும்? எதற்காக இந்த ஹெசிடேஷன்? பிராமணன் சொல்லிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. பிராமணன் என்பவன் அவன் தன்னுடைய கடமைகளை விடாமல் செய்பவனுக்குத்தான் பிராமணன் என்பதாக பெயர். ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் நோ, இது நான் நிறைய மீட்டிங்ல சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தை. ஜன்மனா பிராமணோஜ்ஞேயா சம்ஸ்காரா த்விஜ உச்சதே அப்படின்னு ஒரு அற்புதமான கொட்டேஷன். அது ஒன்றும் கை வைக்க முடியாத பாஷை நம்முடைய சம்ஸ்கிருத பாஷை. எப்பேற்பட்ட கொம்பன் வந்தாலும் அசைக்க முடியாத பாஷை நம்முடைய சம்ஸ்கிருத பாஷை. டெங்கு மலேரியாவே ஒழிக்கிறதுக்கு லாயக்கு இல்லாதவர்கள் இதெல்லாம் ஒழிப்பேன்னு பேசுறது ஒன்னும் பிரயோஜனமே இல்லை. முதல்ல ஆட்சியில் இருக்கிறவா மக்களுக்கு தேவையான, மக்களுக்கு நோய்களை உண்டாக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கிறதுக்கே உங்களுக்கு தரவில்லை, திராணி இல்லை. அப்படி இருக்கச்சே நீங்க ஒரு பாஷையை உங்களால் அழிச்சிட முடியுமா? ஒரு கலாச்சாரத்தை உங்களால் அழிச்சிட முடியுமா? ஒரு பண்பாட்டை உங்களால் அழிச்சிட முடியுமா? ஒரு நாகரிகத்தை உங்களால் அழிச்சிட முடியுமா? இவ்வளவு பேசியும் நாங்க ஏன் வெறுமை இருக்கோம்னா, நாங்க பண்பாட்டின் கலாச்சாரத்தின் நாகரிகத்துடைய பிரதிபலிப்பா இருக்கக்கூடிய பிராமணர்கள். ஆகையால சம்ஸ்கிருதம்ன்றது நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த சம்ஸ்கிருதத்தினால தான் நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோம். ஒன்றும் தப்பு கிடையாது. அதை சொல்லிட்டதுனால நமக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது. நம்ம சமூகம் அடிப்படையான சம்ஸ்கிருத அறிவை இழந்தது அதனுடைய முதல் குற்றம். இந்த சமூகம் பிராமண சமூகம் அடிப்படையான, நான் ஒன்றும் பெரிய சதுசாஸ்திர பண்டிதனாக இங்க மகான்கள்ல இத்தனை பேர் வேதம் படிச்சு அத்தியனம் பண்ணினவா இருக்காளே, இவா 4 பேரை தான் நாம இன்னைக்கு மேடை ஏற்றிருக்கோம் சார். இங்க ஒரு காலத்துல 400 பேர் 4000 பேர் வேதம் படிச்சவா இருந்த இடம் இது. அப்படி இருக்கச்சே 4 பேரை மட்டும்தான் இன்னைக்கு நாம தேடி வச்சிருக்கோம். அவளை அபவ் 70 இருக்கா. அண்டர் 70 எத்தனை பேரை நாம தயார் பண்ணிருக்கோம்? எவ்வளவு நமக்கு அது தேவை? அப்ப அடிப்படையான சம்ஸ்கிருத அறிவு நமக்கு தேவை. அடுத்தது அனுஷ்டானம். சம்ஸ்காரம்ன்றது வேறு. அந்த பிறப்புனால பிராமணனா இருந்தா மட்டும் போராது, அவனுடைய சம்ஸ்காரம்ன்றது இருக்கு. உபநயனம் என்ன சொல்றா? அதுக்கு பேரு நூடுலான்ஸ். என்னது? அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காவா? ஏன்னா நாம அதனுடைய சாங்டிட்டியை புரிஞ்சுக்கல, நாம அதனுடைய ஆத்ம சக்தியை புரிஞ்சுக்கல. தபசித்தி இருக்கணும். இந்த லைட் வெளிச்சம் தேவையில்லை, முகத்துல பிரம்ம தேஜஸ் இருக்கணும். பிராமணன்னா அவனுடைய முகத்துல அவனுடைய அந்த காயத்ரி தேஜஸ் இருக்கணும். அது இல்லைன்னா எழுதி ஒட்டிண்டா கூட பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நமக்கு ஏச்சும் பேச்சும் ஏளனமும் நம்மள 10 பேர் நம்மள ரொம்ப கீழ்த்தரமா நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை பத்தி பேசினாலேயே ஒவ்வொருத்தருக்கும் பயம் வரும். ஏன்னா அவன் குடும்பம் நாசமாயிடும், இவன் ஒன்றும் பண்ண மாட்டான். பிராமணன் எந்த காலத்திலையும் யாரையும் ஒன்றும் ஹிம்சை பண்ணது கிடையவே கிடையாது. தன்னை நிந்திப்பவனை கூட அவன் ஒன்னும் எதிர்த்து பேச மாட்டான், அவன் பாட்டுக்கு போயிடுவான். ஆனால் பிரம்ம தேஜஸ் இருக்கிறவன் கிட்ட ஒருத்தன் அபச்சாரப்பட்டான்னா, அவனை அவமானப்படுத்தினான்னா, அவனை அறியாமல் அவனுடைய குடும்பம் நாசமாயிடும் பயம் இருக்கும். அந்த அளவுக்கு பிராமணனுக்கு தபஸ் இருந்தது. ஆகையால எல்லாரும் பயந்திருந்தா அடங்கினா, அடங்கிருந்துன்னா அடங்கமறு அத்துமீறு அந்த அடக்கம் இல்லை.
ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மரியாதை கொடுத்துன்னு இருந்தா அந்த மரியாதையை நாம ஃபாலோ பண்ணி வந்தோம். இன்னைக்கு நாம நம்முடைய தபோபலத்தை இழந்துட்டோம். நம்ம மரியாதையை நாமளே காப்பாத்திக்க தவறிட்டோம். நமக்கு நாமளே மரியாதை கொடுக்கறத நிறுத்திட்டோம். அப்போ நமக்கு வெளியிலிருந்து அதிகமான ஆபத்துக்கள் வரும் பொழுது அதுக்கு ஒரு ஷீல்டா அதை தடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட, ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு நம்ம கிட்ட தபஸ் என்பதான ஒரு வெப்பன் இல்லை. ஆகையால தான் சொல்றேன், இந்த சமாஜத்தில் வந்திருக்கக்கூடிய நீங்கள்லாம் இன்னைக்கு ஒரு ஓத் எடுத்துக்கணும். இப்ப அடுத்தது ஏபிஎன் சுவாமி எப்ப சீக்கிரம் முடிப்பார், எப்ப லஞ்ச் பிரேக் விடுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும். லஞ்ச் பிரேக் போறீங்களா, போய் சாப்பிடுங்க, வாட் எவர் இட் மே பி. ஆனால் ஒரு டம்ளர் எடுங்க, உடனே ஒரு சந்தியாவந்தம் பண்ணுங்க. இன்ஸ்டன்ட் சந்தியாவந்தம் பண்ணிட்டு இன்னைக்கு மாத்தியானிக்கத்திலிருந்து நான் ஆரம்பிச்சுட்டேன். ஹியர் ஆஃப்டர் ஐ வில் ஃபாலோ மை கஸ்டம்ஸ் அப்படின்றதான ஒரு ஓத். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? இந்த குரல் தமிழ்நாட்டில் இல்லாததுனால தான் மீதி பேர்லாம் குரக்களி வந்த மாதிரி குதிக்கிறான். ஏன் வேற ஏதாவது நினைச்சிட்டீங்களா நீங்க? நான் சாதாரணமாக சொல்றேன். நீங்களா ஏதாவது புரிஞ்சுட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பல்ல. இதுவும் ஒன் ஆஃப் த டிஸ்க்ளைமர். இத பண்ணுங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் ஃபிக்ஸ் திஸ். இது என்னுடையதான கஸ்டம்ஸ். இது ஒரு பொழுதும் எனக்கு கஸ்டம்ஸ் இல்லை. அடிப்படையான தகுதிகளை இழந்துட்டு நாம எந்த தகுதியினுடைய அடிப்படையில் நம்மை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக விரும்புகிறோம்? தயவு செய்து இதை நீங்க யோசிக்கணும். இது போத் த செக்ஸ், நான் புருஷாளுக்கும் சேர்த்துதா சொல்றேன், ஸ்திரீகளுக்கும் சேர்த்துதா சொல்றேன். இது ஒரு சாதாரண விஷயம் சார். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள், சப்ப மேட்டர். பார்த்துட்டே இருக்கே சிஎஸ்கே வின் பண்ற மாதிரி நமக்குன்னு ஒரு நல்ல காலம் பிறந்துரும். 3 மேட்ச் உதப்பட்டு நான் ஆர்சிபி எதிர ஒழிஞ்சுட்டு அவன் எதிர நிக்க முடியாமல் ஒழிஞ்சுட்டவன்லாம் இன்னைக்கு நேற்று ராத்திரி பத்தியா நாங்களும் ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டோம் பார் அப்படின்னா. ஏன்னா 18 வருஷமா ஜெயிச்சிருக்கோம், நடுவுல ஒரு தொய்வு வந்துடுத்து, இப்ப மறுபடியும் ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டாரு, உற்சாகம் வருதோ இல்லையோ. அதே மாதிரி இந்த சமூகம் நடுவுல கொஞ்ச காலம் அடங்கி இருந்தது, இப்ப மறுபடியும் இந்த சமூகத்திற்கு ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு. இது போன்றதான ஒரு சங்கத்தினால. அப்ப வெறும் சமஷ்டி உபநயனம் பண்ணி வைக்கிறது, தர்ம உபநயனம் பண்ணி வைக்கிறது, அப்புறம் ஏழை அவளுக்கு உதவி பண்றது, அப்புறம் அபர காரியங்களுக்கு உதவி பண்றது, இந்த மாதிரி மகான்களை அந்தந்த சமயத்தில் என்னைக்கோ ஒரு நாள் ஸ்டேஜில் கூப்பிட்டு நாம அவளுக்கு ஒரு அவார்டு கொடுக்கறது, அடுத்த நாள்ல அவளை கண்டுக்கிறது கூட இல்லை. அப்படின்றதுக்காக ஏற்பட்ட சபை இல்லை இது. எல்லாத்தையும் சொல்லிட்டணும் அப்படிலாம் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கேன். அதுக்காக மட்டும் இல்ல. ஒரு பசங்களுக்கு சமஷ்டி உபநயனம் பண்ணி வச்சான்னா அந்த பசங்க ஆயுசுக்கும் சந்தியாவந்தனம் பண்றானான்னு என்ஷூர் பண்ண வேண்டியது இந்த சபைக்கு தலையாய கடமை. வெறும் உபநயனம் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்ல, ஃபர்தரா அவனுடைய சந்தியாவந்தனம் கரெக்டா ரெகுலரா பண்ணிட்டு இருக்கானா, எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவனுக்கு அந்த தர்மம்ன்றது விடக்கூடாது. என்ன இவர் இப்படியே பேசிட்டு இருக்கார், வேற என்ன பேசணும்? பிராமணனுடைய கடமைனா வேற என்ன பேசலாம்? பேசிக் வீக், பில்டிங் ஸ்ட்ராங், அப்புறம் என்ன பிரயோஜனம்? பேசிக் வீக் நம்ம கிட்ட, அப்புறம் பில்டிங் ஸ்ட்ராங் எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்க முடியும்? நோ, we are losing. If it is possible for you to realize that is the real victory of me, இங்க வந்ததற்கு எனக்கு அதுதான் பெருமை. இங்க வந்ததற்கு எனக்கு அதுதான் பெருமை. இங்க வந்ததுக்கு எனக்கு அதுதான் பிரயோஜனம். இது ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இது போன தடவையே சொன்னேன், வேர்ல்டு பிராமின் அசோசியேஷன்ல சொன்னேன். இது ஒரு கதை. இப்பெல்லாம் அப்பப்போ ஒரு கதை சொன்னா தான் ட்ரெண்டிங் இல்லையா? அப்படி நான் ஒரு கதையை சொல்லுகிறேன் அப்படின்னு கதை சொன்னா, நாங்க எப்பவுமே கதை சொல்றவா, மீதி பேர் கதை அடிக்கிறவா. நாங்க கதை சொன்னா அது கான்செப்டோடு தான் இருக்கும். அதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. வேணன் ஒரு ராஜா இருந்தான் பாகவதத்துல. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வேணன் அப்படின்னு ஒரு ராஜான்றான். வேணன் அப்படின்னு அவனுக்கு பேரு. அவன் வேணா
அவனால ஒரு பிரயோஜனம் இல்லை. மேக்சிமம் மக்களுக்கு எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்த ராஜா அந்த வேணன்றதான ராஜா. ஜனங்களை எவ்வளவு ஹிம்சை பண்ண முடியுமோ அவ்வளவு ஹிம்சை பண்ணியிருக்கான் அந்த ராஜா. ஜனங்க எவ்வளவு பொறுத்துப்பா. சாது மிரண்டால் காடு கொள்ளாது பழமொழி உண்டோ இல்லையோ. இவா வெயிட் பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்கலை. ஒரு 10 மகரிஷி, அந்த மாதிரி ஒரு பிராமின் அசோசியேஷனில் இருக்கிற ஒரு 10 மகரிஷி அவள் பார்த்தா உட்கார்ந்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சா. நான்னா ஜபம் பண்ணினா அவளுடைய தவத்தினுடைய பலன் என்ன எடுத்து தெரியுமோ இல்லையோ, அந்த ராஜாவே ஆட்சியிலிருந்து ஒட்டுமொத்தமாக அகற்றப்பட்டான். வேணாம் என்கிறதான அரசன், தட் இஸ் வேணன்னு அவன் பேரு, பட் அவன் வேணாம். அந்த வேணாம் அவனை எப்படி அகற்றுவது அப்படின்னு கேட்டா, அதற்கு பிராமணர்கள் தங்களுடைய தபோபலத்தை கை கொண்டார்கள். உடனே சில பேர் பேசுவா, இதெல்லாம் வேண்டாம், ஏபிஎன் எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கார், அவர் பாட்டுக்கு வெறும் போய் உபன்யாசம் பண்ணிட்டு வர வேண்டியது தானே. இதெல்லாம் சார், ஒரு பிரேயர் நடக்கிற இடத்துல பாலிடிக்ஸை பேசி எந்த ஒரு கட்சிக்கு நீங்கள்லாம் ஓட்டு போடணும்னு ஒரு தீர்மானம் பண்ணி அந்த தீர்மானத்தை அத்தனை பேர் அங்கீகரிக்கிறா. மற்ற இடங்கள்ல நடக்கிறது அது. நான் ஒரு இந்திய பிரஜை, எனக்கு இந்த பாரத தேசத்தினுடைய உரிமை உண்டு. எனக்கு என்னுடைய வாக்கு அதை தீர்மானிக்கிறது. என்னை யார் ஆள வேண்டும், எனக்கு யார் தேவை என்பதை என்னுடைய வாக்கு தீர்மானிக்கிறது. அப்போ அத்தகைய ஒரு சாதாரண இந்திய குடிமகனாய் இருக்கக்கூடிய நான் எனக்கு தேவையானதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு இது என்ன ஆட்சின்னு ஒரு கேள்வி வருமோ இல்லையோ, அப்பயே அந்த ஆட்சி காட்டுமிராண்டி ஆட்சி நாம சொல்லலாமே. இத பேசுறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லை. இதை நீ பேசினியானா உன்னை வீட்டில் கல் அடிப்போம், உன்னுடைய காரை கொண்டு போய் இடிப்போம் அப்படின்னு சொன்னா ஒருத்தர்னா, அப்ப அவளுடைய மனோநிலை எந்த அளவுக்கு இருக்கு, அவ வேணுமா வேண்டாமான்றதை தீர்மானிக்கிறதுல நம்முடைய உரிமையை நாம் நிலைநாட்டக்கூடிய சமயம் இதுதான். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் குளோபல் பாலிடிக்ஸ் பேசுறேன் நான், தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. பட் ஐ எம் இன் கான்செப்ட். நான் இங்க பேச வேண்டிய விஷயத்தை பத்தி தான் பேச போறேன். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு கோட் சம் குளோபல் பாலிடிக்ஸ். இன்னைக்கு சாதாரணமா ஒரு ஆட்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னு சொன்னா, பல இடங்கள்ல பல கட்சிகள் பல வேட்பாளர்களை நிறுத்துறது. பல இடங்கள்ல பல கட்சிகள் பல வேட்பாளர்களை நிறுத்துறது. ஆனால் ரிசர்வேஷன் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லக்கூடியதான கட்சிகள், இதை பெருசா போக்கஸ் பண்ணக்கூடிய கட்சிகள், இதை பெருசா பறைசாற்றக்கூடிய கட்சிகள் எந்தெந்த ஏரியால எந்த ஜாதியை சேர்ந்தவர்களை நிற்க வைத்தால் தங்களுக்கு சாதகமான ஓட்டு கிடைக்கும்னு ஏன் கால்குலேட் பண்றாளா இல்லையா? இந்தந்த ஏரியால இவர் இருந்தார்னா இந்தந்த ஜாதி ஓட்டுக்களை ஈஸியா கவர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தூத்துக்குடிக்கு இவ்வளவு பெரிய பிராமுக்கியம் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். திடீர்னு தூத்துக்குடி ஏன் சார் இம்பார்ட்டன்ட் ஆச்சு? பாக்குற மாதிரி நம்ம அப்போ அந்த ஜாதியை சேர்ந்த நீ இல்லைன்னு பேசுற, பிராமணனை மட்டும் ஒதுக்கி வைக்கிற, உனக்கு பிராமணனை பார்த்தாலே வயது தெரியறது, அவனை எப்படா அழிப்போன்னு காத்துட்டு இருக்க. அதுக்கு நீ எல்லாம் பிரயத்தனப்பட வேண்டாம், அவனே அதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கான், தன் தள்ள தானே மண்ணை வள்ளி போட்டு இருக்கான். நீ ஒன்னும் அதுக்கோசரம் சிரமப்பட வேண்டாம். நாமளும் அவனுக்கு ஒரு நல்ல வார்த்தை கொடுத்துருக்கோம். நம்ம வாக்கையும் கொடுக்கிறோம், நம்ம வாக்கையும் அவனுக்கு தான் கொடுக்கிறோம். யார் மூலமா நமக்கு எதுவுமே நடக்காதோ இது லோகத்தில் நாம பார்க்கிறோம். எந்த ஏரியால யாரை நிக்க வச்சா அந்த ஏரியா சம்பந்தப்பட்ட ஜாதி ஓட்டுக்கள் தங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். குளோபல் பாலிடிக்ஸ் வாங்க. இன்னைக்கு ஏன் சார் மிட் ஈஸ்ட் கண்ட்ரியில இவ்வளவு ப்ராப்ளம் நடக்கிறது? நமக்கு எல்லாருக்கும் பெட்ரோலை பத்தி பேசுறோம், கேஸை பத்தி பேசுறோம், ஓகே. ஆனால் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படி கேட்டா, ஒரே சமுதாயம் சமூகம் என்று சொன்னால் கூட
அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவினைகளினாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை தான் இன்னைக்கு வெடிச்சுட்டு இருக்கு. இதான் குளோபல் இன்னைக்கு நடக்கிறது. ரெண்டு பக்கத்து நாடுகள் இருந்தாலும், ரெண்டு நாடுகள் ஒரே மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும், அந்த ரெண்டு நாடுகளுக்குள்ள அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவினை என்பது, அந்த பிரிவுகள் என்பது இன்னைக்கு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஏன் ஒரு நாட்டுக்கு 4 நாடு ஆதரவு கொடுக்கிறது, அந்த நாட்டுக்கு ஏன் இன்னொரு நாடு ஆதரவு ஏன் தரல அப்படி கேட்டா ரொம்ப சிம்பிளா குழந்தை. நீங்க அதுக்கோசரம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேண்டாம், ஆர்டர் இன்டெலிஜென்ஸ் இருந்தாலே போறதுக்கெல்லாம் இதை போய் சர்ச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஜெனரலா பார்த்தாலே தெரியும், ஐயா அந்த ரெண்டு பிரிவுகளுக்கும் ஒத்து போகாது, அவங்க 2 பேர் நினைச்சுக்கிறாங்க இவர் எங்க சமூகத்தை சேர்ந்தவர், அதனால நாங்க இவருக்கு சப்போர்ட் பண்றோம், நாங்க 2 பேர் சேர்ந்து அவரை எதிர்க்கிறோம். எல்லாம் அண்ணன்றா, எல்லாம் தம்பின்றா, அத்தனை பேரும் ஒன்னா இருக்கணும்ன்றா, அத்தனை பேரும் ஒன்னா தான் இருப்போன்றா. எங்க வரச்சே? காதல் கல்யாணம் வரச்சே மட்டும்தான். அண்ணன் தம்பின்றது எப்பவுமே வச்சுக்க வேண்டியது தானே. அந்த அக்கா தங்கின்றது எல்லாத்துலயும் விரும்ப வேண்டியது தானே. அந்த விருப்பம் இல்லை அவ கிட்ட. நீங்க அதை கவனிச்சு பாருங்க. அப்போ குளோபல் லெவல்லையும் இன்னைக்கு ஒரு சமூகம், சமுதாயம், அதற்குள்ள இருக்கக்கூடிய பிரிவினைகள் தான் காரணம். ஓகே, இப்ப நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். இங்க என்ன அப்படி கேட்டா, இது ஒரு சரியான சமயம். இங்க பாருங்க, அந்த பிரிவினையில இருக்கிறவா கூட ஒருத்தருக்கு பிரச்சனையில் இருக்கா. ஆனால் டு த எக்ஸ்டென்ட் ஏதோ ஒரு சமயத்துல ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி உள்ளுக்குள்ள தெரியும் எப்ப எவனை அடிக்க போறோம், அடிக்கிறதுக்கு சமயம் எப்ப கிடைக்கும்னு கூட ஆப்பர்ச்சுனிட்டியை வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பா. இருந்தாலும் சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்னு ஒண்ணு உண்டு. சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்னு ஒண்ணு உண்டோ இல்லையோ? நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. கொள்கை வேறு, கூட்டணி வேறு. அடுத்த பேச்சு, சார் கொள்கைன்றது வேற சார், கூட்டணின்றது வேற சார், நீங்க அதையும் மிக்ஸ் பண்ணாதீங்க சார். கொள்கை வேறு, கூட்டணி வேறு. அப்புறம் ஆட்சியில பங்காடுறது அப்புறம் பார்த்துக்கலாம், பங்கு பிரிக்கிறத வச்சு பார்ப்போம். சோ எதிரெதிர் துருவங்களாக ஒருத்தருக்கொத்தர் மூஞ்சில கூட முழிச்சுக்க மாட்டா, அக்னி நட்சத்திரம் மாதிரி இருந்தான்னு ஒருத்தருக்கொத்தர நாம நினைச்சுட்டு பைத்தியகாரம் மாதிரி அவளுக்காக சப்போர்ட் பண்றதோ இல்ல அவளை எதிர்த்து பேசுறதோ பண்ணிட்டு கடைசியில நாம யாருன்னு கூட நம்மள லட்சியம் பண்ணாமல் அவ 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டா ஒன்லி ஃபார் த சந்தர்ப்பவாதம். இந்த சந்தர்ப்பவாதத்தினால் அவ என்ன சொல்ல வரா, எங்களுக்கு எங்களுடைய ஆட்சி முக்கியம், எங்களுடைய பதவி முக்கியம், அந்த பதவியை நாங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்காக என்ன எக்ஸ்டெண்ட் வேணா நாங்க போவோம், எப்படி வேணா நாங்க ரியாக்ட் பண்ணுவோம்னு நமக்கு சொல்லாமல் சொல்லி புரிய வச்சிருக்காளே. அப்போ இந்த சமயத்துல நமக்குள்ள இருக்கக்கூடிய வேற்றுமைகள், நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரான்சஸ், நமக்குள்ள இருக்கக்கூடியதான பல கொலாப்ஷன் இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பிராமண சங்கமும் ஒன்றாக சேர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் எதிர்கொள்ள வேண்டும். இது தயவு செஞ்சு இதா வேறு வேறு எடுத்துக்கொள்ள, ரிஜிஸ்டர்டு அன்ரிஜிஸ்டர்டு, இந்த ஏரியாது அந்த ஏரியாது அப்படிலாம் இப்ப பேசக்கூடாது. This is not the time. இவா என்ன பண்ணிட்டா அவ என்ன பண்ணிட்டா, யாருமே எதுவும் பண்ணல. ஆனா சில பேர் இருந்தால்னா நமக்கு நல்லது நடக்கிறதோ இல்லையோ கெட்டது நடக்காது. ஐயா இன்னைக்கு நல்லது நடக்கலன்றது மட்டும் இல்ல, நாம அத்தனை பேரும் நசுக்கப்படுறோம். யார் யாரோ நசுக்கிறேன் பிதிக்கிறேன்றான், இங்க ஒரிஜினலா எல்லாம் இங்கதான் நடக்கிறது. நமக்கு நல்லது நடக்கல, கெட்டது நடக்கலையா எப்படி தெரியுது? இன்னைக்கு இந்த அளவுக்கு உட்கார்ந்து ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறோம், இத்தனை பேர் பிராமணர்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய கூட்டத்தை சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்கோம். நமக்கு இந்த அளவுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வந்திருக்கு அப்படி கேட்டா இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதான ராஜ்யமா நமக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த தன்னம்பிக்கையை நாம தக்க வச்சுக்க வேண்டாமா சார்? ஒன்னும் புரிஞ்சுக்கோங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல சமாளிக்க கூடியதான தலைவர்கள் தமிழ்நாட்டில் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தீர்மானிக்கிறதுக்கு அவளுக்கு தகுதி இல்லை நாம நினைச்சிட்டு இருக்கோமா? உட்காந்து நான் என்ன கேட்டா இவாளை வச்சிருக்க கூடாது, என்ன கேட்டா அவளை வச்சிருக்க, உன்னை யாரையா கேட்கறது, அதனாலதான் உன்னை கேட்கறது இல்ல. பைத்தியங்களா இருக்கும். நாம இந்த இடத்த ரொம்ப தெளிவா யோசிக்கணும்.
உங்களுடைய பர்சனல் வெஞ்சன்ஸை தயவு செய்து தள்ளி வைங்கோ. உங்களுடைய இண்டிவிஜுவல் காழ்ப்புணர்ச்சியை தயவு செய்து தள்ளி வைங்கோ. யூனிட்டி இஸ் த ஸ்ட்ரெங்க் அப்படின்றது. நாம நெல்லிக்கா மூட்டையா தான் இருப்போம். இந்த பிராமண பசங்க ஒத்தனை ஒண்ணு சேர மாட்டான். பாப்பான்ல யாரால ஒருத்தரை கூட்டு ஒரு வீடியோ போட்டு அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் தான் எல்லாம் பண்ணிட்டாரு சொன்னா எல்லாம் ஈயில் இடிச்சுன்னு ஓட்டு போடுவாங்கன்ற தைரியத்துல தான் நம்ம சமூகத்தை ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கும் அவ சௌக்கியமா இருந்துட்டு இருக்கா. நம்ம சமூகத்தினுடைய எதிர்பார்ப்பே அவளுக்கு இல்ல. நீ போட்டா போடு, போடாட்டான போடு, நாங்க பார்த்துக்கிறோம் எங்களுக்குன்னு சொல்றான். ஆனால் நாம நம்முடைய ஸ்ட்ரெங்த்தை காமிக்கணும். we should register our strength. நாம அதை எம்பசைஸ் பண்ணணும். வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. மற்றவர்களை யோசிச்சு பாருங்க. இங்க ஜஸ்ட் லைக் தட் அவ வந்தா ஒவ்வொருத்தரும் 8 பிள்ளை 10 பிள்ளை பெத்துக்க ஆரம்பிச்சா ஒவ்வொரு வீட்டில் 10 ஓட்டு 12 ஓட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வளர ஆரம்பிச்சுட்ட உடனே என்ன ஆயிடுத்து? அவர்கள் பக்கம் கம்ப்ளீட்டா எல்லா அரசியல்வாதிகளும் சாய ஆரம்பிச்சுட்டான். அவளை பகச்சிக்க முடியாது. இன்னொன்னு, அவர்களுக்கு தலைமைன்னு ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு. அவ சொல்லிட்டா அதை கட்டுப்படுறது, தலைமைக்கு கட்டுப்படுகிறது என்பதான பண்பு மற்றவர்கிட்ட இருக்கு. அது மட்டும்தான் நம்ம கிட்ட இல்லை. எல்லாத்தையும் ஏடாவிடம் பண்ணின்னு உட்காந்துருக்கணும். சரியோ தப்போ, திஸ் இஸ் த டைம். அவ சொல்லிட்டா, அவ சொல்றதை நாம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுக்கணும். வேற இப்போ வந்தவா 10-12 பிள்ளைகளை பெத்துக்க ஆரம்பிச்சா ஒவ்வொரு வீட்லயும் 10-12 ஓட்ட ஆரம்பிச்சுதா. இந்த சமூகம் என்ன பண்ணித்து? ஒரு காலத்துல கிராமங்களிலும் நகரங்களிலும் இருந்துதான இந்த சமூகம் பெரிய யூனிவர்சிட்டி வைக்கிற அளவுக்கு ஒவ்வொரு ஃபேமிலியும் இருந்தது. இப்ப எங்க தாத்தாலாம் எடுத்துட்டீங்கன்னா அவர் சித்திரை மாசம் ஆரம்பிச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சு மறுபடியும் ஆவணி மாசம் தான் முடிச்சார். அந்த அளவுக்கு பிள்ளையை பெத்து போட்டார். அதுல இருந்து 1 4 5 பெத்து போட்டா. கடைசியில என்ன எடுத்து இப்ப ஒவ்வொரு ஃபேமிலியில இந்த லூசு மாதிரி பண்ணிருக்கோம். இந்த கம்யூனிட்டி இருக்க பிராமின் கம்யூனிட்டி முதல்ல நாம் இருவர் நமக்கு இருவர்னு கொண்டு வச்சே முதல்ல மண்டை ஆட்டித்து இதுதான். அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் மண்டை ஆட்டித்துக்கும். அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு எதற்கு இன்னொருவர் அப்படின்னா அதுக்கு மண்டை ஆட்டுறதுக்கும். Where we are losing. நான் என்னமோ வேடிக்கைக்கு சும்மா உங்களை ஃபன் கிரியேட் பண்றதுக்காக நான் இங்க வரல. அப்படியே கொதிக்கிறது. ஏன்னா நாங்க பப்ளிக்ல 100 பேர் பார்க்கிறோம். தினந்தோறும் நாங்க பப்ளிக்ல என்ன நடக்கிறதுன்னு பார்க்கிறோம். இந்த உலகத்தை உத்து பார்த்துட்டு இருக்கோம். நாங்க ஒன்றும் பெரிய வேதிக் ஸ்காலர் தான் உட்கார்ந்து வேதம் படிச்சு உட்கார்ந்து கண்ண மூடி தியானம் பண்றவா மட்டும் இல்ல. We are in the public. We are for public. அப்போ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சமுதாய வளர்ச்சி இதை சார்ந்ததுதான் சார். மக்கள் பெயரை சார்ந்ததுதான் சமுதாய வளர்ச்சி, அதுல நோ டவுட். அப்போ அந்த மக்கள் பெயர் குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே வர ஆரம்பிச்சது ஒண்ணு. அதனாலையும் நம்ம சமூகத்துக்கு மதிப்பு போயிடுச்சு. கவலையே படல. முதல்ல தபஸ். First of all, we lost our tapas. So that is a major reason for all these things. அன்னைக்கெல்லாம் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி வீதிக்கு வீதி கருத்தடை மையங்கள் அதிகமா இருந்தது. கருத்தடை மையங்கள் அதிகமா இருந்தது. இன்னைக்கு கருத்தரிப்பு மையங்கள் அதிகமாகி விட்டன. ஏன் யோசிச்சு பாருங்க. பியூட்டி பார்லர் மாதிரி கருத்தரிப்பு மையங்கள் இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பாளா பெரியவாளா? இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், இதுக்கெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட் உண்டு பார்த்திருப்பாளா? ஏன்னா அது இயல்பா நடந்த விஷயம். இயல்பா நடந்தது ஒன்றை நம்மள மூலச்செலவு பண்ணி அதை ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஜெனரேஷனுக்கு அது இல்லாமல் பண்ணி அதை காம்ப்ளிகேட் ஆகி இப்ப மெடிக்கல் மாஃபியா மாதிரி மறுபடியும் கருத்தரிப்புக்காக நம்ம கிட்டயே காசு பணம் புடுங்குறான்னா அவன் எப்பேற்பட்ட கில்லாடிஜான். யோசிச்சு பாருங்க. ஆயிடுதா? இதனால இந்த சமூகம் இறங்கித்தா. இப்ப அடுத்த ஒரு கேன்சர் வந்திருக்கு இந்த சமூகத்திற்கு. என்ன? நம்பாத்து குழந்தைகள்லாம் இங்க யாரும் இருக்கிறதுக்கு விரும்புறதே கிடையாது. அதை விட நாமளும் விரும்புறது கிடையாது. இந்த விக்ரமாதித்த மகாராஜா மாதிரி 6 மாசம் அமெரிக்கா 6 மாசம் இந்தியா
இதே அரை டிராயர் போட்டு அங்க போனோம், அங்க இருந்து அரை டிராயர் போட்டு அங்க வரணும். அடுத்தா அப்போ நம்ம குழந்தைகளை கல்யாணம் இப்போ அங்க படிக்க போறது என்ன சார் பண்றது? அங்க படிக்கிறதா இந்த ஊர் மாப்பிள்ளை இந்த ஊர் பொண்ணுலாம் சரிப்படாது, அங்கேயே மாப்பிள்ளை பார்க்கணும், அங்கேயே பொண்ணை பார்க்கணும், அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பதான் அந்த ஊர்லயே குழந்தை பிறக்கும். அந்த ஊர்ல மாப்பிள்ளை பார்த்துட்ட, பொண்ணையும் பார்த்துட்ட, கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தையும் அந்த ஊர்ல பிறந்து கொடுத்து, அப்ப இந்த ஊர்ல இருந்து இத்தனை வம்சம் வம்சம் வம்சமா வாழ்ந்த நமக்கு இந்த ஊரோட சம்பந்தம் மொத்தமா போச்சே. அப்ப நம்ம மூஞ்ச எவன் திரும்பி பார்ப்பான்? எவனுக்கு நம்ம பேர் லட்சியம் வரும்? நீ ஓட்டு போட்டா போடு, போடாட்டன போ, எப்படி இருந்தாலும் வெட்டி நியாயம் பார்த்துட்டு உட்காந்துக்கு போற சாபோ அப்படின்னு தூக்கி போடுறான். நாம அவன் மூஞ்சில மூச்சு. என்ன கலாச்சாரம் இது? இது ஒரு பிராமண கலாச்சாரமா? இது சமூகத்துல எவ்வளவு தூரம் பொறையோடி போயிருக்கு. இது ஒரு பெரிய ஃபேஷன், பெரிய பேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். என்ஆர்ஐ என்ஆர்ஐ என்ஆர்ஐன்னு சொல்லி நம்முடைய சிட்டிசன்ஷிப். ஐயா ஒரிஜினல் ஏற்கனவே நம்ம வெளிநாட்டில வந்தவன் சொல்லிட்டு இருக்கான். யாரு வெளிநாட்டில வந்தவன்? இப்போ இங்க யாரு இருக்கிறதுக்கு தயாரா இல்ல. மொத்த பேரைய மூட்டை கட்டி. ஒரு கொஞ்ச நாள் முன்னாடிலாம் நம்ம ஊர்ல கல்யாணங்கள் நடக்கும், நீங்க பாத்திருக்கேடா. அவ என்ன சொல்லுவா? வைகாசி மாசம் கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லுவா. இல்ல இல்ல, எங்க மாமா ஒருத்தர் யூஎஸ்ல இருக்கார், அவர் வரணும், அவர் செப்டம்பர் மாசம் தான் அவரால் வர முடியும், ஸோ செப்டம்பர் மாசம் கல்யாணம் வச்சுக்கலாம், ஆவணி மாசம் கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்வா. ஓகே, இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இப்ப கல்யாணம் யூஎஸ்ல, இங்க இருந்து ஒண்ணு தான் இந்தியாவிலேருந்து அங்க போக வேண்டியதா இருக்கு. அந்த காலத்துல ஒரே ஒருத்தர் யூஎஸ்ல இருந்து இந்த பக்கம் வந்திருந்தார். ஓகே, இப்ப எல்லாம் அங்கேயே இருக்கிறதுனால ஒரே ஒருத்தன் தான் இங்க. அது வந்தாலும் சரி வராட்டாலும் போக வெப் கேம்ல பார்த்து அக்ஷரைய மேல போட்டா போறோம். லைவ் பார்த்து எல்லாருக்கும் லிங்க் அனுப்பிச்சுடுறான். கல்யாணத்துல லிங்க் ஆறதுக்குள்ளோ இல்லையோ, இதுல லிங்க் ஆறதுக்கும். நம்ம நம்முடைய சிட்டிசன்ஷிப்பை இழந்துட்டு இருக்கோம். அது புரியலையா உங்களுக்கெல்லாம்? நம்ம குழந்தைகளை வெளிநாட்டு மோகத்துல வளர்த்து வெளிநாட்டில் கொண்டு போய் நம்ம குழந்தைகளை அடைக்கலம் புகர வச்சுட்டு அந்த குழந்தைகளுக்கு வெளிநாட்டு சிட்டிசன்ஷிப்பை வாங்கி கொடுக்கறதுனால நாம் நம்முடைய ஸ்வயத்தை இங்கே இழந்து கொண்டிருக்கிறோம். இது நம்முடைய பெருமை, நம்முடைய கௌரவம். அது மட்டும் இல்ல, நம்முடைய தன்மை. நாம இருப்ப முடியல, இனிமே கிடையாதுன்னா கிடையாது தான். ஏன்னா யூ ஆர் நாட் அட் ஆல் த இந்தியன் சிட்டிசன். What a pathetic situation that we are in now. This is absolutely pathetic. Don't you realize this? Is there is any queries? Please come on, let you. எனக்கு கேள்வி கேளுங்க. நீங்க இதுல நான் சொன்னதுல ஏதாவது தப்பு தான் நீங்க கேள்வி கேட்கலாம். I am ready to answer to you in front of all this audience. எவ்வளவு முட்டாள்தனமா நாம இருக்கோம். எப்பேற்பட்ட ஒரு பிரில்லியண்டான ஒரு பிரெயின் இன்னைக்கு எல்லாத்துலயும். ஒரு காலத்துல நாம இருந்தோம், நாம யாரையும் கீழே தள்ளிட்டு முன்னுக்கு வரல. மற்றவர்கள் சொல்றத மண்டைய ஆட்டி ஆட்டி ரசிக்காதீங்க. நாம நம்முடைய சொந்த முயற்சினால, நம்முடைய ஆத்ம சக்தியினால, நம்முடைய மனோதைரியத்தினாலையும் நம்முடைய மூளையினாலேயும் முன்னுக்கு வந்தோம். இன்னைக்கு அந்த மூளையை கொண்டு போய் எந்த இடத்துல அடகு வச்சுட்டோம் தெரியல சார். எல்லாரையும் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுட்டா அப்ப இங்க யாருதான் இருப்பா? இந்த கர்ம பூமிக்கு அப்புறம் என்னதான் பெருமை? இந்த கர்ம பூமியில இப்ப இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ஆர்ஐ பிராமின் அசோசியேஷன் வரப்போறது. பைத்தியகாரத்தனம். எவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தனம்! ஏன் இந்த ரியலைசேஷன் இல்ல? சிரிச்சுட்டு எல்லாத்துக்கும் மண்டைய ஆட்டிட்டு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு வெறும் கை தட்டிட்டு உட்கார்ந்து போறமே தவிர்த்து ஒருத்தலுக்காவது மண்டையில உரைக்கிறதா இது? இவ்வளவு தூரம் கீழ்த்தரமா போகிற அளவுக்கு நம்ம பெரியோர்கள் கனவு கண்டார்கள். தண்ணீர் விட்டோ வளர்த்தோன்ற மாதிரி இதை நாம எப்படி வளர்த்து கொடுத்திருக்கா? எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி வந்து வடிவடியா செய்கின்றோன்னு இருக்கக்கூடிய இந்த தேசத்தை நானே உதாசீனம் பண்ணினேன்னா என்ன எவையா மதிப்பா? எவன் மதிப்பா? யாருக்காக நான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன்? ஆளே இல்லாத கடையில் யாருக்கு டீ ஆத்த போறீங்க?
நிதமா பசங்க எடுத்த உடனே போயிடணும். அப்ப இங்க என்ன, உன்னை 10 பைசாக்கு மதிக்க மாட்டான், இப்படியே உன்னை விரட்டின்னு இருப்பான். விரட்டுறவனுக்கு எதிர வந்து நெஞ்ச நிமிர்த்தி நிற்பதற்கு நம்முடைய பிராமண சிறுவர்கள் இன்று தயாராக வேண்டும். அடிதடி இல்ல, அறிவுபூர்வமான ஒரு எதிர்ப்பது. இன்னைக்கு இந்த விப்ரஹா அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மகான்கள்லாம் இருக்கா, அவளெல்லாம் கேட்டா சொல்லுவா. விப்ரஹான்னு ஒரு பதம் தெரியுமா உங்களுக்கு? எவன் ஞானத்தில் சிறந்தவனோ, எவன் சீலத்தில் ஒழுக்கத்தில் சிறந்தவனோ, எவன் தன்னை நம்புபவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியா இருப்பவனோ அவனுக்கு விப்ரஹா என்பதாக பெயர். அதாவது பிராமணனுக்கு விப்ரன்னு பேர் இல்லையா? இன்னைக்கு விப்ரோல ஒர்க் பண்றவன் தான் விப்ரன். ஆமா, இன்னைக்கு விப்ரோல ஒர்க் பண்ணா அவனை விப்ரன்னு நாம சொல்றோம். அவளெல்லாம் ஆத்துக்கு அமிச்சுட்டு இருக்கா தெரியுமோ இல்லையோ? லே ஆஃப் கிளம்பு போன்றான், விரட்டி விடுறான். வேற வழி இல்லை. இங்க பாருங்க, அரசாங்கத்துறையில நமக்கு எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம பார்த்த பசங்கள்லாம் பேங்கிங் எக்ஸாம் எழுதுறதையோ ரயில்வே எக்ஸாம் எழுதுறதையோ விரும்புறதே இல்லை. அதை கவனிச்சேல நீங்க? கரெக்டா நான் சொல்றது? எனக்கு ஓரளவுக்கு தான், எனக்கு ரொம்பலாம் தெரியாது சார். நான் உலகத்துடைய பார்வையை அப்படி ஒன்றும் பெருசா பார்த்தவன், ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சதை சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம பசங்க ஐடின்னு போறது 35 வயசுக்குள்ள மொத்த சக்கையா புழிஞ்சு அதுங்களை இம்பார்ட்டன்ட் ஆக்கி அனுப்பிச்சுடுறான். அவனுடைய ஒரிஜினல் பொட்டன்ஷியலே போயிடுறது. ராத்திரி தூங்குறது, பகல்ல எழுந்துக்கிறது கிடையவே கிடையாது. கேட்டா அந்த ஊர்னு. பேங்கிங் எக்ஸாம், ஒரு காலத்தில் பேங்கிங் எக்ஸாம் எத்தனை பேர் எழுதினா எப்படி கடைசி வரலும் அந்த பேங்க்ல இருந்தா எவ்வளவு சேஃபா இருந்தா. காலத்தில் 10 மணிக்கு ஆஃபீஸ் போனோம்னா அதுக்கப்புறம் சாயங்காலம் 5:30 மணிக்கு சௌக்கியமா ஆத்துக்கு வந்தோம்னா ரிலாக்ஸா இருந்து கையை கால விட்டு ஒரு சந்தியாவந்தனம் பண்ணி சகசராமன் சொல்லிட்டு பக்கத்தில் கோவிலுக்கு போறது, பொண்டாடி ஆக்ஷன், மார்க்கெட்டுக்கு கரியா வாங்குறது போறதுன்னு ஒரு அமைதியான லைஃப் இருந்தது. இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே நம்ம குவாரண்டைன் பண்ணிக்கிறோம். ஆஃபீஸ் காலில் 4 கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளேயே நம்ம தனியா நம்மளை தனிமைச்சரியப்படுத்திக்கிறோம். பைத்தியகாரத்தனமா இல்லை? ஏன் எழுதக்கூடாதா? என்னுடைய கசின் பிரதர் ஒருத்தர் மிலிட்ரியில் இருந்தார். மிலிட்ரியிலேருந்து பார்த்தார், அவருக்கு ஒரு 40-45 இயர்ஸ் ஆச்சு. அங்கேயே வந்தார், பேங்கிங் எக்ஸாம் எழுதினார். அதுக்கப்புறம் பேங்க்ல உத்தியோகம் கிடைச்சது. இப்போ பேசாம மெட்ராஸ்ல மவுண்ட் ரோட்ல பேங்க்ல உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கார். அழகா பண்ணிட்டு இருக்கார். காலத்தால சாயங்காலம் ராமாயணம் பாகவதம் பாராயணம் பண்ணிட்டு நல்லதான லைஃபை அழகா லீட் பண்ணிட்டு இருக்கார். எவ்வளோ அழகா இருக்கு. மிலிட்ரியிலே கொஞ்ச நாள் சர்வீஸ் பண்ணார். ஏன்னா அர்த்தத்தில் ஒன்று இருக்கு, பிராமணன் என்ன பண்ணாங்க எல்லாம் இருக்கு ஐயா, அதுலயே ஆள் இருந்திருக்கு, அதுலயும் நமக்கு மனுஷா இருக்கா. அதுக்காக சொல்ல வரேன், பேங்கிங் எக்ஸாம் எழுதுற பசங்க குறைஞ்சு போயிட்டான், ரயில்வே எக்ஸாம் எழுதுற பசங்க குறைஞ்சு. எத்தனை ரெக்ரூட்மெண்ட் இருக்கு தெரியுமா? எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு தெரியுமா? அமைதியான வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு இந்த உலகம் வழிகாட்டும் பொழுது நாமே நம்மை அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு தயார் செய்து கொண்டு ஐயோ அப்பப்பான அப்புறம் பதறினா என்ன அர்த்தம்? இப்பெல்லாம் பிபி சுகர்லாம் அவுட்டேட்டட். ஐ அம் இன் ஸ்ட்ரெஸ். அப்புறம் என்ன பேரு தேவளுக்கு தெரியாது, இவெல்லாம் வேஸ்ட்டு. எங்கடா பசங்க எதுவுமே இல்லை. எனக்கு கட்சியில் இருக்கிறதே யங்கஸ்ட் நான் தான் போல இருந்தேன். இந்த கூட்டத்தில் சந்தடி சாக்கல தான் சொல்லிக்கணும். யங்கர் ஜெனரேஷன் மூடு ஸ்விங். ஞாபகம் வந்துருது, அது பேர் வந்து மூடு ஸ்விங். நாங்கள் அது எங்கள் ஊரில் பைத்தியம்னு சொல்லுவோம். மாற்றி இருந்தது எங்கள் ஊரில் அதுக்கு பைத்தியம்னு பேர். இப்போ அதுக்கு மூடு ஸ்விங் பேர். ஏன்னா டாய்லெட்டுக்கு ரெஸ்ட் ரூம்னு பேர் வச்சு தமிழில் ஒப்பனை அறைன்னு பேர் வச்சிருக்கான். அங்கே போய் என்னடா ஒப்பனை பண்ணுவீங்கன்னு கேட்டால் என்ன முறைக்கிறான். அங்கே என்னடா ஒப்பனை உங்களுக்கு? எல்லாத்துக்கும் வேர்டு மாற்றிடணும், வேற ஒன்றும் இல்லை. பைத்தியம்ன்றதை இப்போ மூடு ஸ்விங்னு வச்சுக்கணும். இப்போ அவ்யவஸ்திர சித்தன்னு பேர் அவனுக்கு. பசங்க கிட்டத்தட்ட ஒரு ஜோம்பிகள் கலாச்சாரத்தில் இருக்கா. நீங்க கவனிச்சேடா, சிரிச்சா கூட சிரிக்கிறது இல்ல, ஒரு விஷயத்தை ரசிக்கிறது இல்ல, ஒரு கவனம் இல்ல, ஐ கான்டாக்ட்ஸ் இல்ல.
கண்ணோட கண்ணு பார்த்து பேசுற கலாச்சாரமே விட்டு போச்சு சார். அப்புறம் என்ன சார் பவர் வரும்? கண்ணை பார்த்து பேச முடியல. 5 செகண்டுக்கு மேல என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. குடிஞ்சு குடிஞ்சு அந்த போனை பார்த்துட்டு இருக்கேன், மெசேஜ் வருதா. நேத்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் என்ன பண்ணா, போனை பார்த்துட்டு இருச்சு, என்னடா போன்ல எல்லாம் ஒரே மங்களா தெரியறது அப்படின்னா. நான் கேட்டா, அட பைத்தியமே, 24 மணி நேரம் போனை பார்த்துட்டு இருந்தா என்ன பண்ணும்? கண்ணு பூர்த்துறா அவனுக்கு. கண்ணு போயிட்டா, அப்பாடா நாங்க ஒரு போன் தான் ரிப்பேர் ஆயிட்டோம். மைண்டை எந்த அளவுக்கு நாம எப்படி பொல்யூட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா? அவன் கண்ணு பூர்த்து நான் சொல்றேன், நல்ல காலம் போனுக்கு ஒண்ணு அழியோ நான் போன் தான் ஏதோ ஆயிடுத்தோ நினைச்சுட்டேன். இதுதான் இன்னைக்கு ஒரு சோம்பிகள் கலாச்சாரத்தில் நம்ம இருக்கோம். சோம்பேறிகளா மாத்திட்டு இருக்கோம். ஒரு ஜெனரேஷனை கம்ப்ளீட்டா நம்ம கை கழுவி விட்டுட்டோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இங்க இத்தனை பேர் வந்திருக்கீங்க, ஆனால் வேர் இஸ் த ஜெனரேஷன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன்? இந்த மெசேஜ் யாருக்கு சார்? ரிட்டையர் ஆயிட்டு ஆத்துல உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டுருக்க உங்களுக்கு என்னதுக்கு இந்த மெசேஜ்? இதுக்கு நான் எழுச்சி ஒரு ஆற்றணும், இது ஆத்திலே உட்காந்து நான் ஆத்திட்டு இருப்பேன். அதுக்கு 6 மணி நேரம் டிராவல் பண்ணி வர வேண்டிய நெசசிட்டி எனக்கு இல்லையா? யோசிச்சு பாருங்க. நாம எல்லாருமே என்ன தெரியுமா தப்பு பண்றோம்? நமக்கு லேட் ரியலைசேஷன். இந்த கம்யூனிட்டிக்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய வியாதி அது, லேட் ரியலைசேஷன். அதாவது ஒரு 45 to 7 ஒரு 48 அந்த சமயத்தில் ஒரு ரியலைசேஷன் வருது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நாம ஒரு நல்ல ஒரு சமுதாய நோக்கிலையும் சனாதனத்தினுடைய நோக்கிலையும் நாம நம்மளை இணைச்சுக்கிறோம். ஆனால் நான் லேட்டா தான் இந்த சனாதனத்துக்குள்ள வந்தேன், இந்த சமுதாயத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஆனால் என்னுடைய ஜெனரேஷனுக்கு இது இப்பயே கிடைக்கணும்னு நாம் பெற்றோர் யாரும் நினைக்கிறதே இல்லை. இதனால ஒவ்வொரு தடவையும் அந்த ஸ்விங் எப்படி போயிட்டு இருக்கு, அடுத்த 50 வயசு அடுத்த 50 வயசு இப்படித்தான் வருதே தவிர்த்து அண்டர் 50 நமக்கு கிடைக்கிறதே கிடையாது. சார் நான் கஷ்டப்பட்டேன், நான் 5ஆம் கிளாஸ் படிக்கச்சே 10ஆம் கிளாஸ் படிக்கச்சே எனக்கு நோட்டு புக்கு வாங்க முடியல, எனக்கு சைக்கிள் வாங்க முடியல, அதனால என் பையனுக்கு அந்த கஷ்டம் வரக்கூடாது, உடனடியா அவனுக்கு 3ஆம் கிளாஸ்லயே அவனுக்கு ஸ்கூட்டி பெப் வாங்கி தரேன் சொல்றமோ இல்லையோ, அந்த மாதிரி 50 வயசுக்கு அப்புறம் தான் எனக்கு சனாதனம் தெரிஞ்சது, 50 வயசுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த சத் சம்பிரதாயத்தில் ஒரு ருச்சி வந்தது. அந்த தப்பை என் பையன் பண்ணக்கூடாது. என் பையனுக்கு 5 வயசுலேருந்து நான் இந்த சங்கத்தோடு சேர்த்து வைத்து அவனுக்கு சத் சம்பிரதாயத்தின் வழிகளை நான் சொல்லி வைப்பேன் என்பதான ஒரு தீர்மானம் நம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். நான் சொன்னதை நிறைய பேர் கவனிக்கவே இல்லை. அவர் என்ன எடுத்துட்டு போறாருன்னு தான் பார்த்துருந்தா எல்லாரும். எஸ், லேக்கிங் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். ஐ மீன் இட். இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவ வந்துட்டு போறவர் என்ன எடுத்துட்டு போறாரு தான் பார்த்துட்டு இருக்கா. உங்களை பார்த்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னு நான் விட்டு போகாம பேசிட்டு இருக்கேன். அதான் சக்தி. அவர் என்ன எடுத்துட்டு போறாருன்னா எடுத்துட்டு போறா, இங்க கவனிக்க வேண்டியது நாம கவனிக்கல, இப்படித்தான் நாம கவனிக்க வேண்டியது கவனிக்கல. பாருங்க, டிவியை போட்டுட்டு போனை வச்சுட்டு இருக்கோமே, இதுல எதுல கான்சென்ட்ரேஷன்? என்ன அங்கேயும் சிஎஸ்கே பத்தி தான் போட்டுட்டு இருக்கான், இங்கேயும் ஹாட்ஸ்பாட்ல அதுதான், ஹாட்ஸ்டார்ல அதுதான் பார்த்துட்டு இருக்க. இது எதுக்குடா இதுலயே பார்த்துட்டு இருக்க? அப்ப ரெண்டையும் நாம கவனிக்க முடியறதில்ல. இதெல்லாம் கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரென்த் நம்ம வளர்த்துக்கணும். லூசுன்னு சொல்லாம சொல்றேன். பின்ன யாரோ என்னமோ எடுத்துட்டு போறா. இங்க முக்கியமா ஒருத்தர் பேசிட்டு இருக்கார். அவர் என்ன போறார், எங்க போறார், மேடைக்கு வராரா, ஏபிஎன் கிட்ட வராரா, இல்ல ரூமுக்குள்ள போறாரா, அப்படியே அங்கே இருந்து வரவேற்கிறார் அவர் கண்ணால. கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சார். காக்னிஷன், காக்னிசன்ட் இல்ல, நீங்க உடனே எங்க விபரீதமா இருந்துச்சு. காக்னிஷன், ஷார்ப்பனிங் யுவர் மைண்ட். உடனே தியானம்னா, இப்ப உங்களுக்கு எல்லாம் தியானம்னு சொல்லி கொடுக்கறதுல ஏரோபிக்ஸ். கை காலை தூக்கி கையை தூக்கி காலில் போட்டுக்கிறது, காலை தூக்கி கையில் போடுறது. சரி, அந்த காலத்துல கிச்சன் ஒன்று இருக்குமா, அதுதான் லேடிஸுக்கு ஜிம்மு, கோச்சு மாமியார். நீங்க பாருங்க, இந்த மணல் கயிறுன்னு ஒரு சினிமால உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமான்னு கேட்ட உடனே ஆட தெரியாதுன்னுவா. ஒரு கையால உலக்கையில குத்திட்டு காலில் நீ மண்ணை மெரிச்சு காமினா அவ இப்படி இப்படின்னுவா. இதான் டான்ஸ்ன்னுவா. ஸோ அப்ப இங்க பாருங்களேன், அந்த காலத்துல டிவி குண்டா இருந்தது, எல்லாரும் ஸ்லிம்மா இருந்தா. இப்ப டிவி ஸ்லிம்மா போயிடுது, எல்லாம் குண்டாயிடுது.
இதுக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஜிம்முக்கு போறதுக்கும். என்ன பைத்தியகாரத்தனம்! சாயங்காலத்தை வேளை ஒரு கோவில்ல போய் 16 தடவை விழுந்து சேவிச்சா வராத எக்ஸசைஸா? ஒரு சுவாமி சன்னதியில கார்த்தால சாயங்காலம் விளக்கேத்தி வச்சு விழுந்து சேவிச்சா வராத எக்ஸசைஸா? ஒன்னு இருக்கு. அதுல என்னன்னா, அந்த ஜிம்முக்கு போய் நாம எக்ஸசைஸ் பண்ணச்சே யார் வேணா எங்க வேணா தொடலாம். மன்னிக்கணும், நான் மனசு வருத்தத்துல சொல்றேன். இன்னைக்கு கல்யாண பெண்ணுக்கு மேக்கப் போடுறதுக்கு வரணும்னு சொல்றா. அந்த காலத்துல அத்தை இருப்பா, பாட்டி இருப்பா, சித்தப்பா இருப்பா, பெரியமா இருப்பா, குழந்தைக்கு ஒரு ஆண்டாள் கொண்ட போட்டு விடுவா. அதுதான் ஒரு மேக்கப்பா இருந்தது. இன்னைக்கு மேக்கப் அப்படின்றது எங்கேயோ போயிடுச்சு. கல்யாணம்ன்றது ஒரு டமுகட்ட பாண்டியாலோன்ற லெவலுக்கு ஆயிடுத்து. கல்யாணத்துல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதான விஷயங்கள் எதுவுமே தெரிஞ்சுக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஃபன். யாரு சார் ஃபன் வேணான்னு சொன்னா? நன்னா ஃபன் பண்ணுங்கோ, டான்ஸ் ஆடுங்கோ, ஜம் ஜம்னு இருக்கோ, வாண்டான்னு சொல்லல. ஆனால் there is a limit. வைதிக கர்மா பண்ணும் பொழுது அதனுடையதான இம்பார்ட்டன்ஸ் என்ன? புசு புசுன்னு உட்காந்து அந்த பெப்பர் அடிக்கிறது, பேப்பர் அடிக்கிறது, ஸ்ப்ரே அடிக்கிறது பைத்தியக்காரத்தனமா இல்லையா? நாம ஒரு கலாச்சாரத்தினுடைய பிரதிபலிப்புல இருக்க வேண்டிய நாமளே நாய் மாதிரி நரி மாதிரி பெப்பர் பேன்னு தலையை விரிச்சு விட்டு ஊழைட்டு உட்கார்ந்துட்டு அது கல்யாணமா வேற ஏதாவது? கல்யாணத்துல இருக்கு சார் ஊழ போடுறதுங்க, அதுவும் தலையெல்லாம் பிரிச்சு போட்டு. இந்த அசோகவனத்துல சீதாதேவியை சுத்தி யாரோ இருந்தா சொல்றாளே, அவெல்லாம் நான் பார்த்ததில்லை. இப்ப எல்லா கல்யாணத்திலையும் பாக்குறேன். இல்ல, அந்த அசோகவனத்துல சீத்தையை சுத்தி யாரோலாம் உட்கார்ந்து சீத்தைய மிரட்டினான்னு சொல்லுவாள் இல்லையோ, அவெல்லாம் ராமாயணத்துல ஏதோ வால்மீகி டிஸ்கிரைப் பண்ணிருக்கார். எனக்கு அந்த ஸ்ட்ரக்சர் புரியவே இல்லை, இப்ப நல்லா புரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய வெட்டிங்ஸை ரெகுலரைஸ் பண்ணுவோம். உபநயனம் அப்படின்றது கெட் டுகெதர் இல்ல. கீப் இன் மைண்ட், பிரம்ம தேஜா அபிவிருத்தியர்த்தம். என்ன அர்த்தம்? என்னுடைய பிரம்ம தேஜஸ் வளரணும், என்னுடைய தபஸ் வளரணும், நான் ஒரு வழிகாட்டியா இருக்கணும், எனக்கு ஒரு நல்ல ஆத்ம சக்தி உண்டாகணும். அப்படின்றதுக்காகத்தான் பரமம் பவித்ரம் அப்படி சொல்லி யஜ்ஞோபவீத தாரணம் பண்றோம். அத்தோட க்ளோஸ், அவ்வளவுதான். அடுத்த ஃபிளைட் பேரு அமெரிக்கா போயிடுறான் பையன் பேரன். எங்க சார் சந்தியா வந்துடும்? தாத்தா முழிச்சுட்டு இருக்கச்சே அவன் தூங்குறான், அவன் தூங்கிட்டு இருக்கச்சே தாத்தா முழிக்கிறார். இவர் பிராத்த சந்தியா வந்து சொல்லிட்டு இருக்கச்சே அவன் சாயம் சந்தியா வந்து சங்கல்பம் பண்ணிக்கிறான். டைம் சோன் வேற. மொத்தத்துல இந்த சமூகத்துக்கு டைம் சரியில்லை. ஒரு பிரம்மோபதேசம் அப்பா பண்ணணும்னா அந்த அந்த வம்சத்தில் இருக்கிறவன் சந்தியாவந்தனம் பண்ணினாதானே சார் சொல்றது சித்திக்கும். ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனர் ஒரு காலேஜில் போய் சர்டிஃபிகேட் வாங்கி வந்து அவன் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தா தானே அந்த மருந்துன்னு நாம் அக்செப்ட் பண்ணுவோம். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இந்த கேப் பாருங்க. இந்த 80ஸ்லாம் இந்த பிள்ளை அப்பா அவள்லாம் இருந்தான்னு வச்சுக்கோங்க, பிராணானாயம்ய அப்படின்னு வாத்தியாரெலாம் சொல்லுவான். பிராணாயாமம்னா ஏன்னா அவன் சந்தியாவந்தனம் பண்ணுறதுனால அவனுக்கு பிராணாயாமம்னா என்னன்னு தெரியும். அவனுக்கு பிராணானாயம்யா அப்படின்வான். அப்புறம் இந்த 90s வந்த உடனே அவனுக்கு பிராணானாயம்யான்னு தெரியாது. ஓம் பூஹு அப்படின்னா டக்குன்னு ஓம் பூஹுன்னுவான். ஓகே, சம்திங் தட் ஹீ இஸ் டூயிங் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா பிராணானாயம்யா தெரியாது, ஓம் பூஹு தெரியாது. உடனே வாத்தியார் மூக்க பிடிக்கிறது அப்படின்னுவான். நான் இருக்கேன், நீங்க இருக்கேள், பொண்ணு இருக்கா, இதுல யார் மூக்க பிடிக்கிறது? இது ரொம்ப ஒஸ்ட்ல இருக்கும். நம்ம ரொம்ப ஒஸ்ட் கல்ச்சர்ல இருந்துட்டு பெஸ்ட் கல்ச்சர்ல நாம ரொம்ப பிரைட்ல இருக்கோம். பித்துக்குளித்தனம் இது. அப்படி இருக்காதீங்க தயவு செஞ்சு. சோ பேசிக் அவனுக்கு தெரியல பாருங்க. ஒரு வேடிக்கை இல்ல, கதையெல்லாம் நிஜம், சொல்லுதெல்லாம் உண்மை அப்படிலாம் நான் சொன்னா நம்புவீங்களா? நீங்க சொல்றேன் கேளுங்க. இப்ப இந்த ஸ்ராத்தம்ன்றதே அதுவே ஒரு கான்ட்ராக்ட் ஆயிடுது. பித்திருக்கள்லாம் பாவம் பக்ஷணத்தை பங்கு போட்டுக்கிறான். சார் வருஷத்துல ஒரே ஒரு நாள், அந்த ஒரு நாள் நம்மால நம்முடைய அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அப்புறம் நாமெல்லாம் என்னதான் ஒரு வாழ்க்கை, நம்மெல்லாம் என்னதான் ஒரு ஹியூமன். we are just for humor, not for human. ஸ்ராத்தத்தை கூடவா ஒரு கான்ட்ராக்ட், கல்யாணத்தை தான் கான்ட்ராக்ட் பண்ணி தொலைச்சிங்கோ, முடிஞ்சு போச்சு. ஸ்ராத்தத்தையும் கான்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வாத்தியார் என்ன பண்ணார், பையன் அந்த
எஜமானன் கிட்ட அடுத்த வாரண்டா இந்த திதியில அப்பா அவனுக்கு ஞாபகம் இருக்காது, அவனை பஞ்சாங்கெல்லாம் பார்த்து கிடையாது, அவன் வந்து டோன்ட் கேர் மாஸ்டர், அவன் அதெல்லாம் தெரிஞ்சுக்க ஊர் இல்லை. இந்த மாதிரி ஆயிடுத்து, அப்பா வரார், நான் எல்லா சாமான்லாம் வாங்கி வந்துடுறேன், நீ உனக்கு லிஸ்ட் அமைச்சிருக்கேன், வாட்ஸ்அப்பில் லிஸ்ட் அமைச்சிருக்கேன், அந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வச்சிடும் அப்படின்ட்டு. ஓகேன்ட்டான். ஆர்டர் பண்ணான், அமேசானில் ஆர்டர் பண்ணால் வெரைட்டி வருது, தெரியுமோ இல்லையோ? வெரைட்டி இருக்கே, அதை நம்ம வீட்டை விட்டு வெரைட்டி விட்டுட்டோம்ல, அது இப்போ $5 கொடுத்தா அமேசானில் வருது, தெரியுமோ? அதனால அதெல்லாம் வாங்கி வச்சான். இவர் பாவம் அன்னைக்கு வந்தார், வந்து சொல்லிட்டே இருக்கார் வரிசையா. சொல்லச்சே அவர் எத்தனை தான் ஞாபகம் வச்சுப்பார். இவன் அவ அப்பாவுக்கு ஸ்ராத்தம் பண்ணோம், கோத்திரம் அப்படின்னார். கோத்திரம் அப்படின்னார். எங்கடா கோத்திரம்னார். ஓய், நேற்று லிஸ்ட் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிரு, அதுல இந்த ஐட்டம் போட்டுருந்தீரா, நீ போட்ட சாமான எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், திடீர்னு இப்ப வந்து கோத்திரம் கோத்திரம்னா எங்க போறது? அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணோம். This is reality, not for just laughing. This is reality. இன்னைக்கு இருக்கிற நிலைமை, பிராமணனுடைய ஒரிஜினல் நிலைமை இதுதான். பிராமணன் பெருமையில் இல்லை, பிராமணன் பெருமைப்படத்தக்க அளவில் பிராமணன் பிராமணனாக இல்லை. மற்றவர்கள் எள்ளி நகையாடும் நிலையில் தான், கேலி பொருளாகத்தான் பிராமணன் இருக்கிறான். இல்லைன்னா சினிமாலெல்லாம் இந்த சமூகத்தை மட்டும் கிண்டல் அடிக்கிற மாதிரி காட்சி வைக்கச்சே அத்தனை பேரை கைத்தட்டி சிரிப்போமா நாமெல்லாம்? வேற யாரையாவது கேலி பண்ற மாதிரி காட்சி வச்சா என்ன ஆகும் தெரியும்ல? நடக்குமா? எவ்வளவு கேவலமா நம்மள நாமளே அவமானப்படுத்திக்கிறோம் சார். நெத்திக்கு திருமணிட்டுன்னு போற கலாச்சாரத்தை கூட ஏமாத்துறதுன்னு இன்னொருத்தர் சொல்லச்சே, நாமளும் அதே வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோமே. நாமெல்லாம் நிஜமாவே இந்த கலாச்சாரத்தின் வழி, நம்முடைய பெரியோர்கள் வழி வந்தவர்கள் தானா? மீதிக்கெல்லாம் டிஎன்ஏ பரிசோதனை பண்ணணும்னு சொல்றாலே, நாம டிஎன்ஏ பரிசோதனை பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன்னா நம்ம தர்மத்தை ஒருத்தன் கேலி பண்ணும் பொழுது அதை பார்த்து சந்தோஷப்பட்டு கரெக்ட் அப்படின்னு தலையாட்டுறது நம்ம ரத்தத்துல இல்லாத விஷயம். எப்ப அது நம்ம ரத்தத்துல அந்த விஷம் கலந்துருத்தோ அப்ப நிஜமாவே நம்மளுடைய டிஎன்ஏல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். நம்மள நாமளே கேவலப்படுத்திக்கலாமா? நம்மள நாமளே உயர்த்திக்க வேண்டாம். நம்முடைய பெருமையை நாம பறைசாற்ற வேண்டாம். நம்மளை பார்த்தா 4 பேர் நம்மளை ஒரு மதிப்பு கொடுக்கணும்ன்ற அளவுக்கு என்னுடைய என்டிட்டி, திஸ் இஸ் மை அடையாளம், இதுதான் நான் அப்படின்ட்டு தானே ஒரு அந்த ஒரு பெருமையோட நாம் இருக்க வேண்டாம். கொஞ்சம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு டிவி பார்க்கறது, சீரியல் பார்க்கறது, சீரிய சிந்தனை கிடையாது, சீரியல் சிந்தனை தான். அதுக்கு நடுவில் உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா இதை யோசிச்சு பாருங்க. ஒருவேளை is there is any valid point by APN Swami, please accept and acknowledge it. இந்த தடவை நமக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கு, எனக்கும் 1000 குமுறல்கள் இருக்கு. இவாளா அவாளா, இவா வரலாம் அவாளா வரலாம். பர்சன் பார்க்காதீங்கோ, பர்சனல் பார்க்காதீங்கோ. பிராமணன் என்னைக்குமே தேசபக்தி உடையவன். தேசத்திற்கு எது நல்லதோ அதை செய்வதற்கு தயங்க மாட்டான் பிராமணன் என்பதை இந்த முறை நிரூபணம் பண்ணுங்கள். இதான் சொல்றாள, என்னுடைய சுயநலத்தை விட்டுடுறேன் நான் இந்த சமயத்தில். இது ஒரு ஓத், இது ஒரு பிரதிஜை உங்களுக்கு. என்னுடைய சுயநலம், எனக்கு இந்த வேட்பாளர் பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் அப்புறம். இவா இப்படி பண்ணிருக்கூடாது அப்படி பண்ணிருக்கூடாது இல்ல, அடுத்து அதனுடைய பின்னணியில என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கெல்லாம் பொலிட்டிக்கலா யோசிக்கிற திராணி நமக்கு கிடையாது. இன்னி வரலும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தேசம் மறுபடியும் ராமராஜ்யமாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். இது நமக்கு நிக்கணும். நம்முடைய சந்ததிகள் இதை அனுபவிக்கணும்.
நம்முடைய சந்ததிகள் இதை அனுபவிக்கணும். ட்ரெயின்ல போச்சே சந்தியாவந்தனம் பண்றதுக்கு தயங்க கூடாது. ஏர்போர்ட்ல பிரேயர் ரூம்ல சந்தியாவந்தனம் பண்றதுக்கு யோசிக்க கூடாது. நெத்திக்கிட்டு போனோம். நம்ம தேசத்தினுடைய பிரதம மந்திரி ராமானுஜர் ஸ்டாச்சுவை இன்ஸ்டாலேஷனுக்கு நெத்திக்கு எப்படி அழகா திரும்பிட்டு வந்தாரு, அது கௌரவம் சார். இத கேலி பண்றவன் யாரு? நாம தான். அதனுடைய பின்னணியில என்ன வேணா ரீசன் இருக்கட்டும், அந்த தைரியம் இன்னைக்கு இருக்கிற யாருக்காவது இருக்கா? தான் ஒரு இந்து மதத்தின் பால் அதீதமான நம்பிக்கை கொண்டவன், சனாதனத்தின் பால் இருப்பவன் என்பதை முழுவதுமாக வெளிப்படுத்தக்கூடிய தன்னம்பிக்கை தைரியம் நம்ம பிரதமரை தவிர வேற யாருக்காவது இருக்கா? அப்ப அவர் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கார். அவரை நாம தலைவர் அப்படின்னு நம்புறோம். அப்ப அவர் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கார். இந்த ஊர்ல இப்படி இருக்கணும் என்பதாக அவர் ஒரு தீர்மானம் ஏற்படுத்தி இருக்கார் அப்படின்னு சொன்னா, தலைமைக்கு தலை வணங்குவதுதான் பிராமணனின் தலையாய கடமை. வெட்டி நியாயம் பேசாதீங்க. நேத்து போலிங்லாம் பாத்தீங்கன்னா 89% பாண்டிச்சேரியில, கேரளால 77%. இப்ப சொல்றேன், இங்க மொத்தம் நம்முடைய உறவுகள் உற்றார்கள் எல்லாரும் அழிச்சிருவாங்க. நாம அத்தனை பேரும் ஓட்டு போட்டாலேயே 80%, 89% வந்துடும். இந்த SIR மூலமாக எல்லாருக்கும் கல்தா தான். யார் ஒரிஜினல் இந்திய தேசத்தின் குடியுரிமையாக இல்லையோ அப்பேற்பட்டவனுக்கு இல்ல. நமக்கு குடியுரிமை இருக்குல்ல, அப்ப நிலைநாட்டுங்கள். இன்னிலேருந்து பிரதிக்க பண்ணிக்கோங்க. 3 வேளை சந்தியாவந்தனம், 108 காயத்ரி மினிமம், 108 மினிமம் பண்ணுங்க. அதை இந்த தேசத்தில் ராமராஜ்யம் நிலைத்து நிற்பதற்காக நீங்கள் அர்ப்பணம் பண்ணுங்கள். அதை அர்ப்பணம் பண்ணுங்க. பேசக்கூடாது, இதெல்லாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் சொன்னா என்ன சார்? நான் உங்ககிட்ட பேசாம வேற யாருக்கிட்ட பேச போறேன்? நான் திருமணிலையா போய் கூட்டத்தில் பேசுறேன்? இல்ல வீதி வீதியா போய் பிரச்சாரத்தில் ஏறி நிக்கிறனா? இல்லையே. எனக்கு பிராமண சமூகத்துல இத்தனை பேர் நடுவில் பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கா. என்னுடைய உற்றார் உறவினர்கள் உங்கள் நடுவில் நான் பேசுறதுக்கு எனக்கு என்ன பயம்? இல்ல நான் வேற யாருக்கு சொல்லுவேன்? இத வேற யாருக்கு நான் சொல்லணும்? பயம் இல்ல, கையலாகாத்தனத்தை பயம்ன்ற பேர்ல அதை வச்சு ஓரங்கட்டி விட்டுட்டு ஒரு சந்ததியையே நாம மண்டைய மசாலா தடவி வச்சுட்டோம் சுவாமி. அத்தனை பேரையும் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இங்க அத்தனை பெற்றோர்களும் அனாதையா உட்கார்ந்துட்டு இருக்கோம். மொத்த பசங்களையே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் நம்ம. இதுல ஒரு பெருமை, இந்திய வம்சாவளி பூர்வீக குடிமகனாய் இருந்தவர் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக. என்னையா பெருமை? மேய்க்கிறது எருமை, அதுல என்ன பெருமை? பிராமணன் அரசியல்ல ஈடுபடணும்ன்ற அவசியம் இல்லை. பிராமணன் எலெக்ஷன்ல நிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனால் அவனுடைய ஆதரவு இன்னைக்கு ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் தேவை என்பதை பிராமணன் நிரூபிச்சுட்டான்னு சொன்னா, அத்தனை பேரும் எப்படி அடக்க ஒடுக்குமா அடங்கி இருக்க போறா பாருங்க. அதை பண்ணுங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு வீட்டில் உட்காந்து வெட்டி நியாயம் பேசாம டிவியை பார்த்துன்னு ஒரே பிளாஷ் நியூஸை பேசிட்டு இருக்காம போய் ஓட்டை போட்டுட்டு வாங்க. நீங்க போடுற ஓட்டு இந்த தேசத்தினுடையதான ஓட்டையை அடைக்க வேண்டும். இத்தனை வருஷம் 60 வருஷமா இந்த தேசத்துல ஏற்பட்டதான அந்த லீக்கேஜ் இருக்கு பாருங்க. என்ன லீக்கேஜ்? லீனேஜ்ல இருந்து வந்த லீக்கேஜ். அந்த லீனேஜ் லீக்கேஜ் பண்ணி வச்சிட்டாலே அது மறையணும்னு சொன்னா இன்னைக்கு உங்களுடைய தபஸ காமிங்கோ, உங்களுடையதான பெருமையை நீங்க நிலைநாட்டுக்கோ. இந்த மாநாட்டுக்கு இன்னைக்கு நீங்க வந்தது வெறும் கை தட்டுறதுக்கோ 4 பேரை கௌரவப்படுத்துறதுக்கு ஆகான கையை கூப்பிட்டு போறதுக்கோசரம் வரல. இன்னிலிருந்து நாம இந்த தபஸோட இந்த ஆத்ம சக்தியோட நான் இதே வேகத்தோட இன்னைக்கும் இல்ல வரக்கூடிய காலங்கள்லயும் என்ன நான் நிரூபணம் பண்ணினேன் அப்படின்னு கேட்டா
இந்த அரசியல் சாசனம், அரசியல் சாம்ராஜ்யம் என்பது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உணர்ந்து தேசபக்தியும் தெய்வீக பக்தியும் திகழக்கூடிய ஒரு ராஜ்யம் நமக்கு நிலையாக ஸ்தாபிதமாகும். இது சத்தியம். ஜெய் 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 ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஜெய கருட சுபர்ணா, ஜெய கருட சுபர்ணா. கருடன் தீய சக்திகள் மொத்தத்தையும் கொத்தி கொதறி போட்டு எடுத்து போயிடுவான். ஜெய கருட சுபர்ணா, ஜெய கருட சுபர்ணா. நான் சொன்ன விஷயங்கள் உங்க எல்லாருக்கும் ஏற்புடையதாக இருந்தது என்றால் உடனடியாக அதை எல்லாரும் செயல்படுத்தணும். தட் மீன்ஸ் இப்ப லஞ்சுக்கு போறதுக்கு முன்னாடி மாத்தியானிகம் பண்ணிட்டு போனோம். அதுல இருந்து அது ஆரம்பம். மீதி விஷயங்கள் இருந்ததுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க எல்லாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இங்க மேடையில கௌரவிக்கப்பட்ட அத்தனை பெரியோர்களுடைய தபஸினால ஏற்பட்ட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு அடியேன் பூர்த்தி பண்ணிக்கிறேன். ரொம்ப நாளா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தாக்கிறதுக்காக சில பேர் வந்தபோது 1000 பேர் வைஷ்ணவாலாம் தலையை கொடுத்தா பெருமாளை காப்பாத்தன்னு. நான் கூட இது கொஞ்சம் எக்ஸாஜிரேட்டட் கதையோ அப்படின்னு சில சமயம் நினைச்சிருக்கேன் படிக்கும் பொழுது. சுவாமிகள் இன்னைக்கு பேசினது, அவர் பேசினதை கேட்டா நிஜமாவே வீர வைஷ்ணவாதான்ப்பா. அவர் சொன்னதை ஒரு சின்ன சம்மரியா டக்குன்னு சொல்றேன். நிறைய முக்கியமான பாயிண்ட்டை அழகா டச் பண்ணி ஏபிஎன் சுவாமிகள்னா ஆல்வேஸ் பாயிண்ட் டு பி நோட்டட் சுவாமிகள்ங்கிற மாதிரி பேசினார். நம்ம வாழலாம் நிறைய சம்பாதிக்கிறோம், டிங்க் அப்படிங்கிறா டபுள் இன்கம் நோ கிட்ஸா. சில பேர்லாம் நோ இன்கம் 6 கிட்ஸ்ல இருக்கா. அதை ஒரு பாயிண்டா சம்மரைஸ் பண்ணார். விரும்புறோமோ விரும்பலையோ டெமோகிராஃபி இஸ் டெமோக்ரஸி. நம்மவா இருந்தா தான், ஜனங்க இருந்தா தான் ஜனநாயக உரிமை கிடைக்கும்னு சொன்னார். அவளை கேட்ச் தம் யங், சின்ன வயசுலயே பழக்கி தர்மத்துக்கு கொண்டு வாங்கோ. ஸ்டார்ட் ஏர்லி, டிரைவ் ஸ்லோலி, ரீச் சேஃப்லின்னு சொன்னார். இப்படி அருமையா பாடி ஐபிஎல் ரெஃபரன்ஸோட ஆரம்பிச்சார். இன்னும் வயசானவாளே ஆடாம வைபவ் சூரியவன்ஷி மாதிரி சின்ன குழந்தைகளையும் இந்த பிராமண சமூகத்துக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னார். இப்படி ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்தி கொடுத்த ஏபிஎன் சுவாமி அவர்களுக்கு இந்த ஹோசூர் பிராமின் கம்யூனிட்டி ஃபேமிலி கல்ச்சரல் மீட் 2026 சார்பாக பெரியவா படமும் கௌரவமும் தரோம். எல்லாரும் எழுந்து நின்று உங்க கரகோஷத்தை கொடுத்து அவரை கௌரவிக்குமாறு பணியன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.